அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி வந்து சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையா மாத்துறது, அதோட அரசாணையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அதோட கிளியர் டீடைல்ஸையும் பார்த்திருந்தோம். அந்த வீடியோல ஒரு சில நண்பர்கள் எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எப்படி நம்ம சர்க்கரை அட்டை வந்து அரிசி அட்டையா மாறி இருக்கான்ட்டு வெரிஃபை பண்றது, அதை ஒரு டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. இன்னும் பொங்கலுக்கு தமிழக அரசு பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ₹1000 அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் அடங்கிய ஒரு பெட்டகம் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைக்கு மட்டும் தான் கிடைக்கும், சர்க்கரை அட்டை கிடைக்காது. அரிசி அட்டையை வச்சிருக்கவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கம்பேர் டு சர்க்கரை அட்டை. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த வீடியோவில் அப்ளை பண்றது, ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எப்படி வெரிஃபை பண்றது, அதை பத்தி கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த URL tnpds.gov.in. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃபோன்லயோ இல்லை உங்க லேப்டாப்லயோ. இதுதான் அந்த பேஜ். நீங்க அந்த கிளிக் பண்ணீங்கன்னா URL இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்க 3 வழியா லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து பயனாளர் நுழைவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தங்களுடைய அட்டை வகையை மாற்றன்ட்டு இருக்கும். இதை வச்சு கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு இதுக்காக பிரத்யேகமா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றன்ட்டு ஒரு ஃபிளாஷ் மாதிரி போயிட்டு இருக்கும். இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் பதிவு செய்யப்பட்ட பயனாளர்ன்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா உங்க குடும்ப அட்டை கூட ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோன்னே கீழே கேப்சா குறியீடுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட பேஜுக்கு போயிடும். அங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட பெயர், உங்களோட முகவரி எல்லாமே இருக்கும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அட்டை வகை மாற்றம்ட்டு அதுவே செலக்ட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், அட்டை வகை மாற்றம்ட்டு. அங்க வந்து தற்போதைய அட்டை வகை, இப்போ நீங்க என்ன கரண்டா அட்டை வச்சிருக்கீங்களோ அந்த அட்டை வகை இங்க இருக்கும். அதாவது இப்போ என்னோடது வந்து அரிசி அட்டைன்னு இருக்கு. உங்களோட வந்து சர்க்கரை அட்டைன்னு இருக்கும். அது சர்க்கரை அட்டை இங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே புதிய அட்டை வகையை தேர்ந்தெடுக்கும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா நீங்க இங்க சர்க்கரை அட்டை இருக்குன்னா நீங்க அரிசி அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா பண்டகம் இல்லா அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து அரிசி அட்டையை தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு இங்க உறுதிப்படுத்துதல்னு ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் பிடிஎஸ் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு உங்க சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையா மாத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இது அப்ளை பண்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அந்த வெப்சைட்ல நீங்க ஹோம் பேஜ் போனீங்கன்னா அட்டை தொடர்பான தேவை நிலையை அறியன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இது மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியன்ட்டு அங்க வந்து நீங்க குறிப்பு எண் கொடுக்கணும். அதாவது நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கும். அந்த நம்பரை கொடுத்து நீங்க பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் காமிச்சிரும். அது பார்த்தீங்கன்னா சப்மிட்டட்ல இருக்கா இல்ல அப்ரூவ்ட்ல இருக்கான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம சர்க்கரை அட்டை வந்து அரிசி அட்டையா மாறி இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்றது, அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே வெப்சைட்லயே. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் கேப்சாவையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணி உங்க பேஜுக்குள்ள போயிடுங்க. அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா விவரமும் இருக்கும். உங்களோட அட்டை விவரம் தொடர்பான அனைத்து வகையான விவரங்களும் இருக்கும். குடும்ப அட்டை எண், மின்னணு கார்டு எண், அதுக்கப்புறம் பார்த்தா குடும்ப அட்டை வகை. இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். முன்னாடி வந்து இது சர்க்கரை அட்டையா இருக்கும். இப்போ வந்து அரிசி அட்டையா மாறிட்டு இருக்கும். இது மட்டும் கரெக்டா மாறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை சிறியவர்கள் இருக்காங்க, உங்க வீட்டில் சிலிண்டர் எண்ணிக்கை எவ்வளோ, உங்களோட மொபைல் நம்பரோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டை நிலை வந்து செயல் இருக்கா, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக செக் பண்ணணும் இந்த அட்டை வகை அரிசி அட்டையா மாறிடுச்சா, இதை தான் நீங்க பார்க்கணும். இது மாறிடுச்சுன்னா அவ்வளவுதாங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து அட்டை வகை வந்து மாறிடுச்சு, சர்க்கரை அட்டையிலேருந்து அரிசி அட்டை. இதுதாங்க சிம்பிளா நம்ம வெரிஃபை பண்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. இது வரைக்கும் சர்க்கரை அட்டையா வச்சிருக்கவங்க ஈஸியா மாத்திக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போ அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல, அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.